G7இன் அடிப்படை அமைப்பு, அதன் தொடக்கம் மற்றும் அது ஏன் முக்கியம்? G7 என்பது உலகின் மிக முக்கியமான 7 முன்னேறிய பொருளாதார நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பேசும் ஒரு உயர்மட்ட ஃபோரம். இதில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய நாடுகள் அடங்கும். இதோடு யூரோப்பியன் யூனியனும் சம்மிட்களில் பங்கேற்கிறது. G7 ஒரு ட்ரீட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்லை. அதாவது இது ஐநா மாதிரி சட்டப்படி கட்டுப்பாடுகள் உள்ள நிறுவனம் அல்ல. ஆனால் உலக அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பு போன்ற பல விஷயங்களில் இதன் இன்ஃப்ளூவன்ஸ் மிகவும் பெரியது. 1975இல் இது தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் உலக பொருளாதார பிரச்சினைகள், ஆயில் கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன், ட்ரேட் இன்ஸ்டபிலிட்டி போன்ற பிரச்சினைகளுக்கு பெரிய நாடுகள் ஒருங்கிணைந்து பதில் சொல்ல வேண்டும். G7 சம்மிட்டின் ஸ்ட்ரக்சர், பிரசிடென்சி சிஸ்டம் மற்றும் வருடாந்திர மீட்டிங்ஸ் எப்படி வேலை செய்கின்றன? G7 சம்மிட்டின் மிக முக்கியமான தன்மை அது ஒரே மீட்டிங் அல்ல, வருடம் முழுவதும் தொடரும் தொடர்ச்சியான டிப்ளமேட்டிக் ப்ராசஸ். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கண்ட்ரி பிரசிடென்சியை ஏற்று சம்மிட்டை ஹோஸ்ட் செய்கிறது. அந்த நாட்டின் தலைமையில் மினிஸ்டீரியல் மீட்டிங்ஸ், ஒர்க்கிங் குரூப்ஸ், எக்ஸ்பர்ட் டிஸ்கஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் மீட்டிங்ஸ் அண்ட் லீடர் லெவல் சம்மிட் நடைபெறும். பிரசிடென்சி வைத்த நாடு அஜெண்டாவை வடிவமைக்கிறது, டாபிக்களை முன்னிலைப்படுத்துகிறது, கெஸ்ட் கண்ட்ரீஸை அழைக்கிறது மற்றும் ஃபைனல் கம்யூனிகேக்களை ஒருங்கிணைக்கிறது. இதனால் G7க்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பவர் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதற்குள் ஆண்டுதோறும் புதிய ஃபோக்கஸ் உருவாகிறது. ஒரு இயர் கிளைமேட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கலாம், இன்னொரு இயர் டிஜிட்டல் ரெகுலேஷன், another இயர் ஹெல்த் ரெசிலியன்ஸ் ஆர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் முக்கியமாக இருக்கலாம். அதேபோல் சம்மிட் மட்டும் இல்லாமல் பல மினிஸ்டீரியல் மீட்டிங்ஸ் நடக்கும். G7இன் வேல்யூஸ், இன்டர்நேஷனல் ரோல் மற்றும் அது எந்த வகையான உலகக் கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? G7 தன்னை பொதுவாக காமன் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் இயங்கும் குழுவாக காட்டுகிறது. இதில் டெமோக்ரசி, ஃப்ரீடம், ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, இன்டர்நேஷனல் லா, டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன் மார்க்கெட்ஸ் அண்ட் மல்டிலேட்ரல் கோஆபரேஷன் ஆகியவை முக்கியமானவை. இந்த வேல்யூஸை வைத்துத்தான் G7 தனது குளோபல் ரோலை ஜஸ்டிஃபை செய்கிறது. இதன் அர்த்தம் G7 வெறும் பொருளாதார இலக்குகளை மட்டும் பார்க்கவில்லை, அது ஒரு ஐடியாலஜிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ஃப்ரேம்வொர்க்கும் கொண்டுள்ளது. உலகில் கான்ஃப்ளிக்ட், அத்தாரிட்டேரியன் பிரஷர், கிளைமேட் டிஸ்ரப்ஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்இக்வாலிட்டி போன்ற பிரச்சினைகள் அதிகரிக்கும் போது G7 அவற்றுக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வழங்க முயல்கிறது. உதாரணமாக, ஹெல்த் கிரைசிஸ் வந்தால் குளோபல் ஹெல்த் ரெசிலியன்ஸ் பற்றி பேசுகிறது. வார் கிரைசிஸ் வந்தால் பீஸ் அண்ட் சிவிலியன் புரொடெக்ஷன் குறித்து வலியுறுத்துகிறது. ட்ரேட் டிஸ்ரப்ஷன் வந்தால் G7 அமைச்சர் மட்ட கூட்டங்கள் மற்றும் துறைகள் வாரியான செயல்பாடுகள். G7இன் சிறப்பு அதன் தீமாட்டிக் மினிஸ்டீரியல் மீட்டிங்ஸ். ஒவ்வொரு முக்கிய துறையிலும் அதற்கான அமைச்சர்கள் கூடி குறிப்பிட்ட பிரச்சினைகளை பேசுகிறார்கள். ஹெல்த் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ஹெல்த் ப்ரிப்பேர்ட்னஸ், பேண்டமிக் ரெஸ்பான்ஸ், ஹெல்த் கேர் ஆக்சஸ், வேக்சின்ஸ் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் ரெசிலியன்ஸ் பற்றி பேசுகின்றனர். கிளைமேட், எனர்ஜி அண்ட் என்வாயரன்மெண்ட் மினிஸ்டர்ஸ் குளோபல் வார்மிங், எமிஷன்ஸ் ரிடக்ஷன், எனர்ஜி டிரான்சிஷன், ஃபாசில் ஃபியூவல் டிபெண்டன்ஸ், சஸ்டெயினபிள் growth அண்ட் என்வாயரன்மெண்டல் புரொடெக்ஷன் குறித்து பேசுகின்றனர். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி, சஸ்டெயினபிள் ஃபார்மிங், சப்ளை ஸ்டெபிலிட்டி, நியூட்ரிஷன் அண்ட் ரெசிலியன்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் பற்றி விவாதிக்கிறார்கள். லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் வேலைவாய்ப்பு, ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க், டீசென்ட் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்க்ளூஷன் அண்ட் ஹியூமன் சென்டர்ட் growth பற்றி கவனம் செலுத்துகிறார்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ் இனோவேஷன், AI, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரீசர்ச் கெப்பாசிட்டி, அட்வான்ஸ் ட்ரெய்னிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் காம்படிட்டிவ்னஸ் பற்றி தீர்மானிக்கிறார்கள். எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் பள்ளி முறை, ஃபியூச்சர் ஸ்கில்ஸ், ட்ரெய்னிங் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் மீது கவனம் செலுத்துகிறார்கள். கல்ச்சர் மினிஸ்டர்ஸ் ஹெரிட்டேஜ். G7 சம்மிட் என்பது ஒரே நாளில் முடியும் மீட்டிங் அல்ல, அது வருடம் முழுவதும் நீளும் பாலிசி ப்ராசஸ். ஒரு பிரசிடென்சி கண்ட்ரி தலைமையேற்று அஜெண்டாவை அமைக்கிறது. அதற்கு பிறகு பல அமைச்சர் மட்ட கூட்டங்கள், ஒர்க்கிங் குரூப்ஸ் அண்ட் லீடர் லெவல் டிஸ்கஷன்ஸ் நடக்கின்றன. அதனால் G7ஐ சம்மிட் என்று மட்டும் சொல்வதை விட கண்டினியூவஸ் டிப்ளமேட்டிக் மஷீன் என்று சொல்லலாம். லீடர் சம்மிட் ஒரு சென்டர் பீஸா. G7இன் சம்மிட் ஃபார்மேட்டில் லீடர்ஸ், யூரோப்பியன் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்றும் இன்வைட் செய்யப்பட்ட நாடுகள், அமைப்புகள் கலந்து கொள்ளலாம். G7 சம்மிட்டின் கோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்று பார்த்தால் 7 மெம்பர் ஸ்டேட்ஸின் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் கவர்ன்மெண்ட் இருக்கிறார்கள்.
அவர்களுடன் யூரோப்பியன் யூனியனின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்களும் கலந்து கொள்கிறார்கள். அதோடு பிரசிடென்சி கண்ட்ரி அழைக்கும் சில நாடுகள் மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸும் சமிட் ஒர்க்கில் பங்கேற்க முடியும். G7 சமிட் எப்படி செயல்படுகிறது, பிரசிடென்சி முறை ஏன் முக்கியம் மற்றும் வருடம் முழுவதும் அது எப்படி தொடர்கிறது? G7 சமிட் என்பது ஒரே நாளில் நடந்து முடியும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது வருடம் முழுவதும் நகரும் ஒரு டிப்ளமேட்டிக் ப்ராசஸ். இதில் காத ஆண்டு ஒரு கண்ட்ரி பிரசிடென்சியை ஏற்று சமிட்டை ஹோஸ்ட் செய்கிறது. அந்த பிரசிடென்சி கண்ட்ரி லீடர்ஸ் சமிட்டுக்கு முன்பே அஜெண்டாவை வடிவமைக்கிறது, மினிஸ்டீரியல் மீட்டிங்ஸை திட்டமிடுகிறது, ஒர்க்கிங் குரூப்ஸை உருவாக்குகிறது, கெஸ்ட் கண்ட்ரீஸை அழைக்கிறது மற்றும் இறுதியில் ஜாயிண்ட் கம்யூனிகேகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த மாதிரி பிரசிடென்சி ரொட்டேஷன் முறை G7க்கு மிகப்பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி தருகிறது. ஏனெனில் உலக பிரச்சனைகள் வருடந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு இயர் கிளைமேட் அண்ட் எனர்ஜி மிக முக்கியமாக இருக்கலாம். இன்னொரு இயர் ஹெல்த் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ரெகுலேஷன், AI கவர்னன்ஸ் ஆர் ட்ரேட் ரெசிலியன்ஸ் முன்னிலைக்கு வரலாம். G7இன் சமிட் ஸ்ட்ரக்சரின் மையத்தில் 2 நிலைகள் உள்ளன. முதல் நிலை லீடர்ஸ் சமிட். இதில் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் கவர்ன்மெண்ட் சந்தித்து பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன்ஸை தீர்மானிக்கிறார்கள். இரண்டாவது நிலை மினிஸ்டீரியல் மீட்டிங்ஸ். இங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ், ஹெல்த் மினிஸ்டர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எஸ் கமெண்ட் பண்ணுங்க. G7 ஏன் வேல்யூ பேஸ்டு ஃபாரம் என்று சொல்லப்படுகிறது, அதன் குளோபல் ரோல் என்ன மற்றும் இதன் முடிவுகள் உலகத்தை எப்படி பாதிக்கின்றன? G7 தன்னை வேல்யூ பேஸ்ட் ஃபாரம் என்று வெளிப்படையாக காட்டுகிறது. இதன் மையத்தில் டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, ஃப்ரீடம், இன்டர்நேஷனல் லா, ஓப்பன் மார்க்கெட்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் கார்ப்பரேட்டிவ் டிப்ளமசி ஆகியவை உள்ளன. இந்த வேல்யூஸ் வெறும் ஸ்லோகன் மாதிரி அல்ல. G7 வெளியிடும் மெனி டிக்ளரேஷனில் அவை கேள்வியாக தெளிவாக பிரதிபலிக்கின்றன. அந்த அடிப்படை காரணத்தால் G7ஐ ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் கிளப் மட்டுமல்ல, ஒரு நார்ம் செட்டிங் ஃபார்ம் ஆகவும் பார்க்க முடிகிறது. உலகின் பெரிய பவர் சென்டர் அங்கே அமரப்போகும். அவர்கள் எந்த இஷ்யூவை முக்கியம் என்று காட்டுகிறார்களோ அதுவே பல நேரங்களில் பிற நாடுகளில் பாலிசி இமேஜினை வடிவமைக்கிறது. உலகில் கிரைசிஸ் பல ஆண்டுகளில் வருகிறது. ஒரே நேரத்தை வார், இன்ஃப்ளேஷன், சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷன், கிளைமேட் இன்ஸ்டெபிலிட்டி, ஹெல்த் ஷாக்ஸ், மைக்ரேஷன், சைபர் த்ரெட் அண்ட் ஃபுட் இன்செக்யூரிட்டி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். G7 இத்தனை சூழலில் ஒருங்கிணைந்த ரெஸ்பான்ஸ் தர முயல்கிறது. அதனால் இது குளோபல் கிரைசிஸ் கோஆர்டினேஷன் பிளாட்ஃபார்ம் போல செயல்படுகிறது. ஹெல்த் கிரைசிஸ் வந்தால் பப்ளிக் ஹெல்த் ப்ரிப்பேர்ட்னஸ், வேக்சின் ஆக்சஸ் அண்ட் ரெசிலியன்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் குறித்து பேசுகிறது. கிளைமேட் கிரைசிஸ் வந்தால் எமிஷன், கிளீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் மீது கவனம் செலுத்துகிறது. வார் ஆர் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் வந்தால் பீஸ், சிவிலியன் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி அண்ட் டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் குறித்து ஸ்டேட்மெண்ட் வெளியிடுகிறது. ட்ரேட் ஷாக்ஸ் வந்தால் ஃபேர், ஓப்பன் அண்ட் ரெசிலியன்ட் ட்ரேட் சிஸ்டமை வலியுறுத்துகிறது. இதன் குளோபல் ரோலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் G7 இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் சம்மிட் முடிவில் வரும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், மினிஸ்ட்ரியல் கம்யூனிக்யூ ஆர் ஸ்பெஷல் டெக்ளரேஷன். இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் மார்க்கெட், இன்வெஸ்டர், மல்டிநேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் பேரண்ட் கண்ட்ரிஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்து கொள்கிறார்கள் என்பதை G7 எத்தனையோ பாலிசி டைரக்டை சிக்னல் செலுத்தா. ஃபைனான்சியல் மார்க்கெட் அதை கவனிக்கின்றன. மீடியா அதை ஹெட்லைன் ஆக்குகிறது. அதர் கவர்மெண்ட்ஸ் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது.
இதனால் G7 சம்மிட்டின் முடிவுகள் சம்டைம்ஸ் சாஃப்ட் பவர் போல செயல்படுகின்றன. அதே சமயம் G7 மீது வரும் விமர்சனங்கள் முக்கியம். சிலர் இதை குளோபல் நார்த் டாமினன்ஸ் என்று பார்க்கிறார்கள். ஏனெனில் இதில் பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி மட்டுமே உள்ளன. குளோபல் சவுத் நாடுகளில் நேரடி பிரதிநிதியும் குறைவு. ஆனால் இதற்கான பதில் G7 இப்போது கெஸ்ட் கண்ட்ரி என்கேஜ்மெண்ட், அவுட்ரீச் அண்ட் இஷ்யூ பேஸ்ட் கார்ப்பரேஷன் மூலம் தனது ஸ்கோப்பை விரிவாக வருவது. அதனால் இது மட்டுமில் க்ளோஸ்டு கிளப் என்று சொல்ல முடியாது. G7 இன் உண்மையான சக்தி அதனுடைய அஜெண்டா செட்டிங் எபிலிட்டி. அது ஒரு இஷ்யூ வேர்ல்டு ப்ரையாரிட்டி என்று காட்ட முடியும். கிளைமேட் ஃபினான்ஸ், AI கவர்னன்ஸ், மேரிடைம் செக்யூரிட்டி, லேபர் இன்க்ளூஷன், கேர்ள்ஸ் எஜுகேஷன், ஃபுட் ரெசிலியன்ஸ், கிளீன் எனர்ஜி அண்ட் டிஜிட்டல் காம்படிஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள் இன்றும் உலகில் முன்னுரிமையாக இருப்பதற்கு G7 போன்ற ஃபாரம் தொடர்ந்து அந்த டாப்பிக்கை மேடையில் வைத்துதான் ஒரு காரணம். அதனால் G7 உலக கவர்னன்ஸ் எக்கோசிஸ்டமில் ஒரு சென்ட்ரல் பட் கான்ஸ்டன்ட் ரோல் வகிக்கின்றது. மேலும் இதை போன்ற விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடுறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.